கட்டணமில்லா மகளிருக்கு பேருந்து. நாங்க 50% பெண்கள் கட்டணமில்லாம பயணம் செய்யலாம். அவர் முழுசும் கட்டணமில்லா பயணம் செய்யறாங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமில்லாம பயணம் செய்யலாம். எப்படி பெண்கள் கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு பேருந்து பயணம் செய்யறாங்களோ அதே போல இனி நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அதோட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 3 கேஸ் சிலிண்டர் மானியத்தோடு கொடுக்கப்படும், விலை இல்லாம கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும். பல இடத்துல பேருந்து வசதி இல்லை. இதையெல்லாம் அம்மா அவர்கள் உணர்ந்து அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் இப்பொழுது அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். அதோட நம்முடைய குடும்ப தலைவிக்கு இப்பொழுது 1000 ரூபாய் தான் கொடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே 2000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தை பொங்கல் போதும் தை பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட தீபாவளி என்று நம்முடைய சகோதரிக்கு பட்டு சேலை வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது, மீண்டும் கொடுப்போம்.